கர்த்தர் நல்லவர். காணப்படாத உலகம் அப்படி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்க்க முடியாத ஒரு உலகம். இந்த அகக்கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த எதுவும் தெரியாது, ஆனால் அது நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். நம்முடைய பக்கத்தில் தான். ஆமாம், அது ஒரு சிலரில் தான் பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த காணப்படாத உலகத்தை காண முடியும். காணப்படாத உலகம், பார்க்க முடியாத உலகம், ஆவிக்குரிய உலகம், விசுவாச உலகம், தேவனுடைய ராஜ்யம், இப்படியெல்லாம் அந்த பரிமாணங்கள் மாற்றி அதை சொல்லி பார்க்கலாம். ஆகையினால இது குறித்த சில வசனங்களை காட்டிட்டு நான் வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். முதலாவது எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இது விசுவாசத்தை குறிக்கிற விளக்கத்தை தருகிற ஒரு வார்த்தையா இருந்தாலும் இதில் இன்னொரு காரியம் அடங்கி இருக்கிறது. காணப்படாத ஒன்று இதில் இருக்கிறது. காணப்படாதவைகளினுடைய நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், நிரந்தரமற்றவைகள், காணப்படாதவைகளோ நிரந்தரமானவைகள், நித்தியமானவைகள். இந்த வசனம் சொல்லுகிறது. முதல் வசனத்தில் நாம் பார்த்தோம், அது காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இது காணப்படாதவைகளுடைய நித்தியமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அது நிச்சயமா இருக்குது, இன்னொன்று அது அழியாத மாறாத ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மேலும் காணப்படுவவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற காணப்படாதவைகளை நோக்கி என்று பவுல் எழுதுகிறார். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. 3 வசனத்துல இருக்கிற முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் நான் ஒன்றிணைத்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இன்னொன்று, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இன்னொன்று, காணப்படாதவைகளை நோக்கி. இது ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3 காரியங்கள். நம்ம கடவுளுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்கள் நாம் கண்ணால் பார்க்கல, ஆனால் அது எப்படி இருக்குதுன்னா நிச்சயமாக இருக்கிறது, அது நிரந்தரமாக இருக்கிறது. அதை நோக்கி பார்க்கறது நம்முடைய வேலை. இந்த உலகத்தில் கண்ணால் காணக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகம் கண்டு விசுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது, தரிசித்து நடக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனை விசுவாசி என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டவைகளை அவன் விசுவாசிக்கிறவன் அல்ல, அவன் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படி விசுவாசித்து அதையும் நம்பி வாழ்கிறவன் தான். அதனால தான் அவனுக்கு விசுவாசி என்று பெயர் என்று அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, இல்லையா? ஹல்லேலூயா. காணப்படாத உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது? முதலாவது, தேவன் இருக்கிறார். ஹலோ, யாராவது தேவனை பார்த்தீங்களா? தாடி வச்சுட்டு வந்தார், முன்னாடி நின்னார், தரிசனத்தில் பார்த்தேன், இப்படிலாம் அவங்களுடைய சிலர் சொல்கிறாங்க. உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் இயேசு சொல்லிட்டார், பிதாவை கண்டவன், ஆமாம் அவர் தான் இறுதியான வார்த்தை, பிதாவை கண்டவன் ஒருவனும் இல்லைன்றார். அதனால் யாரும் கடவுளை பார்க்க முடியாதுதான் உண்மை. அவங்களாம் ஒரு தரிசனம் விதமாக சொப்பனத்தில் ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் யாரும் கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுள் இருக்கிறார். கடவுள் உணர முடியும். எல்லாரும் உணர்றாங்களா? எல்லாரும் உணரல. ஒரு சிலர் மாத்திரம் உணர்றாங்க. அப்போ கடவுள் இருக்கிற முதலாவது, இது காணக்கூடாத உலகத்தில் யார் இருக்கிறது? ஆமாம், காணப்படாத உலகத்தில் கடவுள் இருக்கிறது. இருக்கிறார். உண்மையா, சத்தியமா? பார்க்க முடியல, ஆனால் இது சத்தியம், அது உண்மையும். அதுதான் சொல்ல, நீ பார்க்கறது எல்லாம் கூட ஒரு நாள் மறைஞ்சு போயிடும்.
இல்லையா? இந்த செவுரு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. இந்த லைட்டு எவ்வளோ நாள் வரும்னு தெரியாது. இந்த கீபோர்டு எவ்வளோ நேரம் இங்கே செயல்படும்னு தெரியாது இல்லையா? நான் பார்க்குற எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போகும். நான் பார்க்குற எல்லா மனிதர்களும் ஒருவேளை இல்லாமல் போகும். ஆனால் பார்க்காத ஒன்று அதுதான் சொல்கிறாரு, அதுதான் நித்தியமானது. ஹல்லேலூயா! கடவுள் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியல, ஆனால் அதெல்லாம் நிரந்தரமாக நித்தியமானதாக இருக்கிறது. அதில் முதலாவது நம்முடைய தேவன் இருக்கிறார். அவரை நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் இங்கே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? 1 2 பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில். ஆமாம், இப்போ அவர் இங்கே இருக்கிறார். அவர் வார்த்தை மாறாதவராக இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் இதை உணர்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் யாரெல்லாம் அவருடைய பிரசனத்தை உணர்ந்தீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ யாரால் உணர முடிகிறது? அதை நோக்கி பார்க்குறவங்க தான், அதை நோக்கி பார்க்குறவங்க தான். அப்போ முதலாவது இந்த காணக்கூடாத உலகத்தில் யார் இருக்கிறது? தேவாதி தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா! 100% அது சத்தியமாக இருக்கிறது. பார்க்க முடியல, ஆனாலும் அவர் இருக்கிறார். அதுதான் நித்தியமாக இருக்கிறது, அதுதான் மாறாதா இருக்கிறது. மற்ற நம்ம பார்க்கறது தான் இந்த உலகத்தில் எல்லாம் உண்மை நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி வாழுகிறது? பார்த்தது தான் நிச்சம், இருக்கிறத வச்சு ஓட்டுறது, இருக்கிறத நம்புறது, இருந்தால் தான் நம்புறது, காட்டினா தான் நம்புறது. கடவுள் இருந்தால் காட்டுங்க, அப்போ தான் நம்புன்றாங்க. ஆனால் இந்த காணாத தெய்வத்தை இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒருத்தர் நம்பும்போது அந்த கடவுளை அவனால் உணர முடியும். கடவுளே, ஆமாம், பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு பண்ணா நமக்கு தெரியுதா இல்லையா? மீன் குழம்பு பார்த்தீங்களா? கருவாட்டு குழம்பு, என்ன கருவாடு கூட சொல்லுவாங்க சிலர். இந்த கருவாடு போட்டு தான் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் இந்த ஸ்மெல் வரும். அப்போது ஸ்மெல் வச்சு பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சில காற்றினுடைய காரியங்களை வச்சு எல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் பார்க்கலாம் இல்லையா? இங்கெல்லாம் பலவிதமான அலைகள் ஓடிக்கொண்டு இருக்குது தெரியுமா? இந்த வேவ்ஸ், இந்த சிக்னல்ஸ், நம்ம எல்லோரும் செல்ஃபோன்கள் இருக்குது, அந்த சிக்னல்லாம் இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. இங்கெல்லாம் அலை சுற்றிட்டு இருக்குது. ஒரு நேரத்தில் கனெக்ட் ஆகி உடனே என்ன பண்ணுற, சேட்டலைட்டை போய்ட்டு அடுத்த அமெரிக்காவில் இங்கே ஒரு நிற்கிற அந்த சிக்னல் போய் அங்கே அடுத்த நிமிஷத்தில் பேசுகிறோம். இப்போ இங்கே என்ன கண்ணுக்கு பார்க்கல, ஆனால் பல காரியங்கள் கண்ணுக்கு தெரியாத நடந்து கொண்டு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதோட முக்கியமானது நம்முடைய தேவன் நம்முடைய அருகில் இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இது நித்தியமானது, நிரந்தரமானது, சத்தியமானது. ஹல்லேலூயா! அப்போ காண்கிற அனைத்தும் அவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த நித்தியமாய் நிரந்தரமாய் இருக்கிறதை நோக்கி பார்க்கறது நம்மளோட வேலை, அதை நம்புறதா வேலை, அதை விசுவாசித்து வாழுகிறது தான் நம்முடைய விசுவாசிகளுடைய வேலை இல்லையா? பார்க்கறத வச்சு கணக்கு போகிறதில்ல. அது உலக வாழ்க்கை. என்னென்றால் அவர்கள் தரிசித்து நடக்கிறார்கள், நாமோ விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறா அதை நான் நம்புகிறேன், அதை அப்படியே நடக்க நான் விசுவாசிக்கிறேன். அதை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த காணக்கூடாத உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படியே சொல்லிட்டு போகிறேன் கிடக்குதுன்னு. காணக்கூடாத உலகத்தில் என்ன இருக்கிறாங்க? தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை நடந்துகிட்டே இருக்குது. நமக்கான வேலை அவர் செய்து கொண்டு இருக்காங்க. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா! நீங்கள் தேவனை அறிந்தால் தெய்வ தூதர்களே அறிந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா! தேவனை அறிகிற அறிவு உனக்கு வந்துட்டா எல்லாம் அறிகிற அறிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் அவனுடைய முதல் அறிவு, சரியான அறிவு. அவன் அறிந்து கொள்ள வேண்டிய மிக சிறந்த அறிவு அதுதான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனை அறியக்கூடாதபடி பிசாசு உங்களை கட்டு வைத்திருக்கிறான். அந்த சத்தியத்தை அறிய அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு முதலாவது அந்த தெய்வத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா! முதலாவது அந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா! இந்த அகக்கண்ணில் இல்லை, உள்ளான கண்ணில். அப்போ தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த காணக்கூடாத உலகத்தில் யார் இருக்கிறன்னா சாத்தானும் இருக்கிறான். சாத்தானுடைய தூதர்களும் இருக்காங்க. விழுந்து போன ஒரு கூட்டத்தினுடைய தலைவனாக சாத்தானும் அவனோடு விழுந்து போன தூதர்களும் இந்த காணக்கூடாத உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ காண்கிற உலகத்தை குறித்து அறிந்திருக்கிறதை காட்டிலும் காணக்கூடாத உலகத்தை குறித்து தான் நமக்கு அதிகமாக அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா! காண்கிறதெல்லாம் மறைஞ்சு போகக்கூடியது, அந்த காணக்கூடாதைகளாம் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கிறது. அதை குறித்து அறிவில்லாமல் பார்க்கறத வச்சு பேசிட்டு இருக்குமே.
நம்மை சுற்றி 1000 காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தெய்வ தூதர்களும் வேலை செய்கிறாங்க, ஒரு பக்கம் பிசாசும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாவது உங்கள் நிம்மதியை கெடுக்கணும், எப்படியாவது உங்களை குழப்பத்துக்குள் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த அறிவெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் உலகத்தில் ஜெயித்து நம்ம மேலே வர முடியாது. ஏன்னா நம்மை குறித்து சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ காண்கிற உலகத்தை காட்டிலும் காணாத உலகத்தை குறித்த அறிவு நமக்கு நிறைய இருக்கணும். அதை நோக்கி பயணப்படணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். நீ பார்க்குற இந்த எல்லாம் கவலை எல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். இந்த லேசான உபத்திரவங்கள் கன மகிமையை கொண்டு வரன்றாரு. இப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்து சோர்ந்து கவலைப்பட்டு இது என்ன ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, என்னாக போகுது ஆண்டவரே என்று கவலைப்படுகிறதில்ல. காணாத ஒரு உலகம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ காணாத உலகத்தில் சாத்தான் நம்முடைய தூதர்களை வேலை செய்து கொண்டு இருக்காங்க. தேவன் இருக்கிறார், அப்புறம் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ராஜ்யம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அன்பின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பிசாசின் அந்தகாரத்தின் இருளின் ராஜ்யமாக இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பாருங்க, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை காட்டாலும் கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம பைபிளை படித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடியும். அப்போது அன்பின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, இருளின் ராஜ்யம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இது ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஆவியின் உலகம் என்று ஒரு புத்தகத்தை வாசித்து படித்து வச்சுட்டு தப்பி தவிர இந்த புக்கை யாருக்கிட்ட கொடுக்கக்கூடாது. அது ஃபுல்லாகவே சாத்தானுடைய செயல்பாடுகளை குறித்து ஒரு பெரிய பரிசுத்தவான் எழுதின புத்தகம். சாத்தானோட உலகத்துக்கு போய் சாத்தானுக்கு அடிமையாகி சாத்தான் அவனை எப்படிலாம் பயன்படுத்தினான் என்று அதிலிருந்து மீண்டும் ரட்சிக்கப்பட்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை குறித்து அவன் எழுதியிருக்கிறான். கேட்கவே நல்லாவே இல்லை, கேட்கவே. ஆமாம், அதை படித்து பார்த்துட்டு அந்த புக்கை இனி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ இப்போ தான் தெரியுது இவ்வளோ நடந்து கொண்டு இருக்கு உலகத்தில். ஒன்றும் தெரியலையே பார்க்கறதுக்கு. எங்கே இருக்கிறான் சாத்தான் தெரியல. எவ்வளோ வேலையை அவன் ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எவனை வகை தேடி தெரியுமா? இந்த வசனத்தை படித்து விட்டுரும் நம்ம. அவன் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ காணக்கூடிய உலகத்தை கட்டிலும் காணக்கூடாத உலகத்தை குறித்து தான் வேதம் அதிகமாக பேசுகிறது. என்றால் அதையே நிரந்தரமாக நிச்சயமானதாக இருக்கிறது, அதுவே நித்தியமாக இருக்கிறது. அதெல்லாம் அப்படி இருக்குது. அதுதான் ரியல் என்கிறாரு. இப்போ பார்க்குறதெல்லாம் ரியல் என்கிறாரு. அப்போ ரியல் வாழ்க்கைக்கு நம்ம வரணும்னா இந்த காணக்கூடாதவைகளை குறித்து சொல்லுகிற சத்தியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலமும் இந்த காணக்கூடாத உலகத்தில் அடங்கியிருக்கு. ஹலோ, நம்முடைய எதிர்காலம் எங்கே இருக்குது? காண முடியாத உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறது, உலகத்துள்ள தான் இருக்குது. அதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதான் இந்த எதிர்காலத்தை நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா இருக்கிறத வச்சு கணக்கு போட்டு நம்ம அழுது உக்காந்துருப்போம். ஆண்டவர் எனக்கு ஏன் நடந்தது, என்ன ஏன் பிரச்சனை? உன் எதிர்கால வாழ்க்கையை கொஞ்சம் விசுவாச கண் கொண்டு பார்த்தேன்னா உன்னை அழகான வாழ்க்கை உன்னால் பார்க்க முடியும். அழகான வாழ்க்கை. அப்போ எதிர்காலம் என்ன பண்ணுறது? எங்கே இருக்குது? இந்த காணக்கூடாத உலகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காணக்கூட உலகத்தில் தான் உங்கள் எதிர்காலம் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கக்கூடாதபடி பிசாசு உங்கள் கண்களை மறைத்து குருடாக்கி என்ன செய்கிறாங்க? இருக்கிறதே பார்த்து இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, இப்படி தான் இருக்க போகிறோம் போல இருக்குது, எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் வராது போல இருக்கு. அதான் இதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து இப்படியே நம்ம வாழ்க்கையை மாறிடுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் வார்த்தையை கவனிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுகிறது? முதலாவது நம்முடைய கண்களை திறக்கிறது. நம்முடைய ஆமாம். ரெண்டாவது கண்ணை திறந்துட்டு ஒரு காட்சியை காட்டுது. எதிர்கால வாழ்க்கை தரிசனத்தை காட்டுகிறது. நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகிறன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியை காட்டுது. அப்போது கண்ணு திறந்த பிறகு அதை பார்க்கணும். கண்ணை திறந்தவர் வேற பார்க்கக்கூடாது, அதை பார்க்குறோம். அதை பார்த்து அதை நோக்கி நம்ம பயணப்படும் போது அதே வார்த்தை நம்மை கொண்டு போய் அங்கே இடத்துல சேர்க்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் சிம்பிளாக கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சுருக்கம் என்னென்ன? காணக்கூடாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எதையும் பார்க்கல, அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமா இருக்கிறது.
அதை நம்பி விசுவாசித்து அதை நோக்கி பயணப்படுகிறேன். அது என் வாழ்க்கையில் நடக்கணும் நம்புகிறேன். அதை நான் தரிசிக்கிறேன், பார்க்கிறேன். அந்த வார்த்தையின் மூலமாக அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதை நான் நிச்சயமாக ஒரு நாள் நான் அடைவேன். ஹல்லேலூயா. காணக்கூடாத உலகம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. காண்கிற விஷயத்தை பார்த்துட்டு கலங்கி நிற்காதுங்க. நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்க பவுல் மாதிரி ஆகிடுவீங்க. என்னது அடின்னு அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட தொங்க விட்டு காலை தூக்கி கட்டு இருட்டறையில் போட்டு ஜெயிலில் போட்டு சங்கிலிகளில் கட்டி அவனை அந்த சூழ்நிலை கொஞ்சம் கூட பாதிக்கலை. கொஞ்சம் கூட அதை பற்றி அவன் கொஞ்சம் கவலைப்பட்டதாகவும் இல்லை, அதை பற்றி அவன் வருத்தப்பட்டதாகவும் இல்லை, யாருக்கிட்ட சொன்னதாகவும் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து தெய்வனை ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த லேசான இந்த உபத்திரவம் மிகப்பெரிய கன மகிமையை கொண்டு வரப்போகிறது. இந்த பார்க்குற எந்த காட்சி எதுவும் முன்னாடி என்ன இருக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. எனக்கு மாபெரும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. என் தேவன் என்னோடு இருக்கிறார். காணக்கூடாத உலகத்தில் இப்போ என் பக்கத்தில் தேவன் இருக்கிறார்னு அவருக்கு உணவு இருக்கிறதெல்லாம் ஆராதிக்கிறான். எங்கப்பா போனேன், அது ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு, கேட்டிங்களா? எங்கப்பா போவேன், கேட்கலையா? என்னம்மா அப்படி மில்லியன் கணக்கில் பார்த்துன்னுக்குறாங்க. ஒரு கன்னியாஸ்திரி எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. அப்படியே எல்லாம் பாட்டு கேட்டுங்க, எங்கப்பா போவேன். அது மாதிரி எங்கப்பா போவேன், என்ன ஆண்டவரே எங்கே போகிறது நான் அப்படி சொல்லாமல் ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்தார். ஹல்லேலூயா. இல்லை என்ன தெரிகிறது? அவர் காண்கிற உலகத்தை அவர் பார்த்து வாழலை பவுல். அவர் காணாத உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன அடுன்னு அடி, என் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாமல் உன் சுண்டு விரலை கூட எனக்கு நேராக நீட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியுது, அவர் என்னை அனுமதிச்சிருக்கிறதுனால நான் நடிக்கிறேன். ஆனால் அதில் ஒரு சித்தத்தை வைத்திருக்கார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார். அதனால் தான் அவர் அனுமதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அடித்து நோய்க்கு போட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்ணுது, சங்கிலிகளெல்லாம் அவிழ்ந்து அங்கே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடக்குது. எல்லாரும் அங்கே ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. உன்னை அடி வாங்க தேவன் ஒப்பு கொடுக்கிறது உண்மையானால் அதை கொண்டு 1000 பேரை ரட்சிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மனை தொடுகிறான். உன்னை தொடுவதற்கு ஒரு தேவன் அனுமதிக்கிறான். அங்கே ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை அடிப்பதற்கு ஒருத்தனுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்றால் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் ஒரு 6வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எதிர்காலம் இந்த காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற இந்த வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த ராஜாக்களும் சந்ததியாரும் எங்க இருக்கிறாங்க? காணக்கூடாத உலகத்தில் இருக்காங்க. ஹல்லேலூயா. காணக்கூடாத தேவன் அதை பார்க்கிறார். தேவன் பார்த்துட்டு தான் பேசுறாரு. தேவனால பார்க்க முடியுது. இவன் சந்ததியும் வரப்போகிற ராஜாக்கள் யார் என்பதை தேவன் அறிவார். அந்த காணக்கூடாத உலகத்தை தேவனால பார்க்க முடிகிறது. அதை பார்த்துட்டு தான் சொல்லுகிறார், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்க போகிறது, உன் சந்ததியிலே ராஜாக்கள் வரப்போகிறார்கள் என்று ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் வசனத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டுனா நாமளும் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிகழ்காலத்தை பார்த்துட்டு அதையே பேசுறது உண்மையில கிறிஸ்தவ வாழ்க்கை நிகழ்காலத்தை குறித்து பேசுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பேசி கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. நேற்று விசுவாசித்தது இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு விசுவாசிக்கிறது நாளைக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நாளைய தினத்துக்காக விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். நேற்று விசுவாசித்தவைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்துக்கான காரியங்களை இன்றைக்கு விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கடந்த என்னெல்லாம் விசுவாசித்து தானே நடக்கும். ஹலோ. கடந்த காலங்களில் எதையெல்லாம் நம்பினீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னைக்கு நீ விசுவாசிக்கிறது இனி வரும் நாட்களில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா.
இன்னும் உள்ள போய் பாருங்க உங்க வாழ்க்கைய. இன்னும் வசனத்துக்குள்ள ஊடுருவி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகிறது, எதெல்லாம் நடக்க போகிறது என்பதை ஒரு காட்சியா பாருங்க. வார்த்தைகள் தரிசனத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. கண்களையும் அதுவே திறக்கிறது. அதுவே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவைகளை, நம் அனைத்து தேவைகளும் எங்க இருக்கு? எங்க இருக்கு? காணாத உலகத்தில் இருக்கு. நான் சொல்லட்டுமா? 500 ரூபாய் கட்டா சூட்கேஸா காணாத உலகத்தில் இருக்குது. காணாத, எனக்கு 1 கோடி இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பல கோடிகள் இருக்குது. பல கோடிகள் கட்டுக்கட்டாக இருக்குது. பல கோடிகள். எனக்கு இவ்வளோ வருமானம் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களே? நீ நினைக்கிறதுக்கு 1000 மடங்கு காணாத உலகத்தில் இருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது இல்லையா? பூமியும் அது நிறைவும் எங்கே இருக்குது? பார்க்கல இப்போ, ஆனால் இருக்குது. உன் கையில் இருக்கா? இருக்குது. இங்கே தான் இருக்குது. இந்த உலகம் முழுவதும் இருக்குதுல்ல, ஆனால் பார்க்க கண்ணு தெரியுதா? இப்போ ஒன்றும் தெரியல. அவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அதை நினச்சி கவலைப்படுவீங்களா? அழுவீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மளுடைய தேவைக்கான எல்லாம் இருக்குது. வாசிக்கலாம் சில வசனத்தை. 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே. நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கு பார்க்கிறான். ஹலோ, ஆமென். நாளைக்கு என்ன நடக்கும் ரொம்ப தெளிவாக துல்லியமாக இந்த எலிசா தீர்க்கதரிசி பார்த்து, இங்க எப்படி இருக்கிறாங்க? பசியில, பட்டினியில. நாளைக்கு ஒரு நாள்ல தள்ளினால எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கடும் பட்டினி. பல நாட்கள் சாப்பிடல இல்லையா? குதிரைகளும் கழுதை தலைகளெல்லாம் விற்று எல்லாமே தீர்ந்து போச்சு. ஒரு பசு புல்லு கூட கிடையாது. எல்லாமே பிடுங்கி சாப்பிட்டுட்டாங்க இல்லையா? குழந்தைய கூட வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்க. இவரோட அந்த கொடுமையில் அங்கே தாண்டவம் ஆடுகிறது. அங்கே பசி பட்டின தாண்டவம் ஆடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு நடக்க போகிறத எலிசா பார்த்து பேசுகிறான். ஹல்லேலூயா. இதில் என்ன புரியுது? இன்னைக்கு இருக்கிறத வச்சு பேசாதீங்க, நாளைக்கு நடக்கும்னு பேசுங்க. ஹல்லேலூயா. இதே நான் இன்றைக்கு இருக்கிறது போல நான் நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கறது நான் நாளைக்கு பார்க்க போகிறது இல்லை. அப்போ அவருக்கு நல்லா தெரியுது, கிளியரா தெரியுது. அவர் ரொம்ப துல்லியமாக அந்த வாசிங்க, அருமையா இருக்கு பாருங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வார்த்தையை கேளுங்க. நாளை இந்நேரத்தில். வார்த்தையை கேளுங்க. அது ரொம்ப முக்கியமானது. வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரம், டைம் கரெக்டா. இன்னைக்கு 11 மணி, நாளைக்கு கரெக்டா 12 மணிக்கு. ரொம்ப துல்லியமா சொல்ல. நாளை இந்நேரம் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை. ஒரு மரக்கால் அளவெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும். ஒரு ரேட்டு சொல்றாரு, டைம் சொல்றாரு, ரேட்டு சொல்றாரு, அளவு சொல்றாரு. அப்புறம் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று. ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். எவ்வளவு ரேட்டுக்கு எவ்வளவு ரேட் எல்லாம் இப்படி எல்லாம் கிடைக்கும். ரொம்ப துல்லியமா சொல்லுகிறாரு. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இவன் தான் தரிசித்து நடக்கிறவன். இவன் தான் ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பேசிட்டு இருக்கிறான். நாளைக்கு நடக்கும் பாரு. நாளைக்கு எப்படி நடக்கும்? அதான் முன்னாடி காட்சியை பார்த்துறாரு. என்னெல்லாம் எல்லாம் வந்து இருக்குது. அவரோட ராஜ்யத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டார் எல்லாமே. அவன் முன்கூட்டி தெரியுது, தெளிவா சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, சும்மா பார்க்க தான் முடியுமா உன்னால? இதெல்லாம் நீ அனுபவிக்க முடியாது இல்லையா? மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து பார்க்க தான் முடியும், நீ சாப்பிட முடியாது, நீ இருக்க மாட்டேன். இப்படிதான் நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. என்னென்னா, மற்றவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் பண்ணிட்டார், அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் தனக்கு நடக்கலையே, தன்னால் அதை வந்து அடைய முடியல. ஏன்? ஒரே ஒன்று தான் காரணம். என்னது? இன்னும் ஒரு வார்த்தையை பார்க்கல. இருக்கிறதையே பேசிகிட்டே இருக்கிறது, இதையே சொல்லிட்டு இருக்குது இல்லையா? நாளைய தினம் என்னவென்றது கொஞ்சம் யோசிக்கிறல. அது நாளைய தினம் எங்கே இருக்குது?
நாளை தானே எங்கே இருக்கு? காணப்படாத உலகத்தில் இருக்கு. காணப்படாத நாளை தினம் காணக்கூடாத ஒரு உலகத்துக்குள்ளதான். நாளையில் இன்னைக்கு தான் நம்ம கையில் இருக்கு. நாளைக்கு இன்னும் பிறக்கவில்லை. நாளை தினம் நம்ம கையில் இல்லை. அதை நம்ம பார்க்கவே இல்லை. நாளைக்கு பார்க்குறீங்களா? அது காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. காணக்கூடாத, ஆமாம், நாளை தினம் காணக்கூடாத உலகத்தில். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியல. ஆனால் நீ விசுவாசித்தா நாளைக்கு அப்படியே நடக்கும். விசுவாசித்தா நாளைக்கு அப்படியே நடக்கும். அப்போ காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறோம். நான் ஒன்றுன்னு சொல்லட்டுமா? புது கிட்னி, புது ஹார்ட்டு, புதிய மூளை, ஹலோ, புதிய நரம்புகள், புதிய பாக்டீரியாக்கள், புதிய உயிரணுக்கள் அதெல்லாம் எங்கே தான் இருக்குது? காணக்கூடாத உலகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அனைத்து தேவைக்கும், அனைத்து தேவைக்கு உண்டான எல்லாம் காணக்கூடாத உலகத்தில் எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. காணக்கூடாத உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. அதை விசுவாசிக்க வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் நம்ம விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தானே போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். ஒரு வீடு, ஒரு காரு, ஏதோ கொஞ்சம் சேஃப்டி பண்ணிவிட்டு ஏதோ பரவாயில்ல, 4 பேர் மேலே கடவுள் என்னையும் ஆசீர்வதித்தார். ஒரு நார்மல் வாழ்க்கை. காணக்கூடாத உலகத்தை பார்த்து நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அவ்வளவு எல்லாமே கொட்டி இருக்கிறது. உனக்கு வேண்டிய அனைத்தும் உன் தேவைக்கு மேலாய் அந்த காணக்கூடாத உலகத்தில் எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. அதை கடைசியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மாத்திரம் இல்லை, உங்கள் வெற்றியும் காணக்கூடாத உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு தோல்வியை பார்த்துருக்கிறல, உங்கள் வெற்றியும் காணக்கூடாத உலகத்தில் தான் இருக்கிறது. அதை அழகாய் பார்த்தவன் தாவீது. ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தை பார்த்தோன்னா உடனே தோல்வியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே கவலைக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த தாவீது மாத்திரம்தான் அவன் வெற்றியை பார்க்கிறான். ஹல்லேலூயா. அவன் ஜெயிப்பேன் என்றதை உறுதியாக சொல்லுகிறேன்னா அவன் பார்த்துட்டான். ஹல்லேலூயா. அவன் கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு. அவன் வெற்றியை பார்த்துட்டான். இன்னும் சண்டையே போடலை, இன்னும் சண்டைக்கே போகலை, ஆனால் அவனால் வெற்றியை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை பாருங்க. உங்கள் வீட்டில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சுகம் இந்த காணாத உலகத்தில் தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய கிட்னி, புதிய இருதயம். ஐயோ, என்னோட லென்ஸ் போயிடுச்சிங்க. உங்களுக்காக புதிய லென்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. புதிய காதுகள், புதிய கண்கள், சரீரத்துக்கு உண்டான எல்லாமே புதுசாக இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாம் ஒன்று தான் தேவை. நம்ம கண்ணு திறக்கணும். நமக்கு கண்ணு, இதுதான் நம்ம பிரச்சனை. கண் எவ்வளோ இருந்தும் கூட கண்ணு திறக்கலன்னு அதை பார்க்க முடியுது இல்லையா? எதையுமே பார்க்க முடியாதுல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க எதையுமே பார்க்க முடியல, இருக்குதே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க பிரதர், பைபிள் தான் நான் படிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்குது படிக்கிறதுக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு வேறு திருந்து வாரான்னு தெரியல, இந்த பிரச்சனை தீர்மானம் தெரியல. எத்தனை டாக்டர் பார்த்தாச்சு, எவ்வளோ பேர் ஆலோசனைக்கிட்டே ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. யார் ஒன்று எது ஒன்று சொல்லலாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக விசுவாச கண்களை கொண்டு காணக்கூடாத உலகத்தில் உள்ளவைகளை நீ பார். உனக்காக என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்காக என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் எதிர்காலத்தை பார். உன் வாழ்க்கை குறித்த காரியங்களை நீ பார். ஹல்லேலூயா. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கடகடன் வாசித்துட்டு போகலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12 வாசிங்க, 17 வரை. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான்.
அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசா சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அவர் சீரிய தேசத்து ராஜா அடிக்கடி யூதா தேசத்து மேலே சண்டைக்கு வரும்போதெல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி அவங்க வரும்போறான் எச்சரிக்கை பண்ணி அவங்கள இவங்க எப்படியாவது ஜெயிச்சுறாங்க. இந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. என்னடா ஏன் இப்படியா நடக்குதுண்ணா? இல்லைப்பா, அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவன் முன்கூட்டி எல்லாம் தான் சொல்லிடுறான். சரி, அவனை தூக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை கிளம்பி அந்த மலையை சுற்றி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சுற்று போட்டுடுறாங்க. காலையில் எழுந்து கேயாசி எலிசாவுடைய வேலைக்காரன் எழுந்து வந்து பார்த்தா எல்லாம் இராணுவம் நிற்குது, எதிர் நாட்டு படை. ஒன்றுமே புரியல அவனுக்கு, ஒன்றுமே. எலிசா கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவனே இந்த மாதிரியெல்லாம் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? அவரு ஜெபம் பண்ணிட்டு, நீ இங்கே பார்க்காத இங்கே பாருன்றாரு. இங்கே பார்க்காத இங்கே நிற்கிறத பாரு, உன் ஆவிக்கிற கண்களை திறக்கிறான். இப்போ பாரு, அக்கினிமயமான ரதங்கள் ஒரு கூட்டம் இங்கே நிற்கிது பாரு. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? பாட்சா படத்தில் 2 பேரும் அப்படி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? படம் பார்க்கணுன்னு பார்த்தீங்களோ, எதாச்சியா டிவியில் வந்ததோ, இல்லையா? 2 பெரிய தலைவர்கள் பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆனோன்னு, அங்கே பாருன்னுவார். பார் பின்னாடி. இவர் சொல்வார், இங்கே பார், இங்கே இங்கே பாரு, உன்னோட நான் பல மடங்கு ஆள் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் கியாசிக்கு வந்து சொல்கிறார், நிஜமானனே இங்கே பார், ஒரு படை சூழ்ந்து இருக்குது, என்ன பண்ணுகிறது? ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து அங்கே பாருன்னு. அங்கே பாரு, அக்கினி ரதங்கள், அக்கினி. பார்வை ரொம்ப முக்கியம் இல்லை? இப்படி பார்த்தோன்னே உடனே ஆடி போயிடும், என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறந்துருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குரிய விதமாக நீங்கள் என்ன பண்ணணும், அணுகணும். கடவுள் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறார், தேவன் இங்கே என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். பிரச்சனை அப்படி வெளியே பார்த்தோன்னு அப்படி ஆடி போயிடக்கூடாது. வெளியே பார்க்குறது அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தர் உங்கள் கூட நிற்கிறாரு, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அதை கண்களை திறந்து பாருங்கள், அதை விட மேலான ஒரு காரியம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கும், அதை காட்டிலும் பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிற தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, ஒரு சேனையும் உங்கள் கூட இருக்கிறது, சேனையும் கூட இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இவன் என்ன செய்கிறான், அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கண்ணை குருடாக்கி அவங்கள சுத்த விட்டு ராஜா, அந்த தேசத்தை ராஜா கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு நல்லா விருந்து வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடறான். ஹலோ, நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். பைபிள் படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்கள்லாம் பைபிளில் நடந்திருக்கிறதா? இப்படியெல்லாம் நடக்குமான்னு ஆச்சரியமாக இருக்கும். பைபிளை படிங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள், கேயாசுடைய கண்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் உன்னிப்பாய் வேதத்தை கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தை என்று சொல்லி பயபக்தியோடு எடுத்து கடவுள் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு படித்தால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அநேக காட்சிகளை பார்ப்பீங்க, உங்கள் எதிர்காலத்தில் வேதத்தை பார்ப்பீங்க, அநேக கேள்விக்கான விடையை பார்ப்பீங்க, அநேக குழப்பத்துக்கான தெளிவை பார்ப்பீங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க கற்றுக்கொள்வீங்க. எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடுகடுன்னு சில காரியங்களை நான் அப்படியே பார்த்துட்டு போவேன். இதே தான் ஆதாமுடைய வாழ்க்கையிலும், என்னைக்கு அவன் கடவுள் வார்த்தையை கவனிக்க தவறினானோ அன்றைக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டது, இல்லையா? அன்னைக்கு வரைக்கும் அவங்க நிர்வாணிங்கன்னு அந்த பாவம் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது.
இல்லை, அதை ஒரு பார்க்கவே இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டாகவும் இல்லை. தாங்கள் நிர்வாணி என்பதை அவர்கள் அறியாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அது முக்கியம் இல்லை. இந்த வெளிப்புற காரியங்களை பார்க்கக்கூடிய நிலையில் தேவன் படிக்கல, அவருடைய ஆவிக்குறிகளை பார்த்தார். கடவுள் சொல்லுவதை அவர்களை கவனிக்கும்படியை படித்திருந்தார். என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை கவனிக்காமல் போனாங்களோ அந்த நிமிடம் அவங்களுடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது. அப்போ தான் பார்க்குறாங்க, இருக்கிறத பார்க்குறாங்க. ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க, அப்போ தான் வெக்கம் வருது, அப்போ தான் ஓடி ஒழிகிறாங்க. இவ்வளோ நாள் அது அப்படி தான் இருந்தாங்க இவ்வளோ நாள். ஆனால் இவ்வளோ நாள் அதை பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க பார்வை வேறு மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய கண்கள் காண்கிறதை பற்றி பார்க்கறதில்ல, காண்கிறது குறித்து நம்ம கவலைப்படுறதில்ல. காணாத ஒரு சிறந்த உலகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கடவுளுடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தைக்குள்ள அனைத்தும் இருக்கிறது. கொஞ்சம் கண் நோக்கி பார்ப்போம். பவுல் சொல்கிறது போல அதை நோக்கி நமக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் போயிட்டே இருக்கிறோம்பா, நடுவில் குறுக்க நடக்க இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கோம். நான் போக போகிற இடம் மிக சிறப்பான இடம். ஹல்லேலூயா. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கண்களை திறக்குது. முதல்ல நமக்கு கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை. அதுதான் நம்மளை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. அதை மட்டும் சில வசனங்களை இன்றைக்கி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. வாசிங்க. 11:7 அவ்வளவுதானா? 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதை ஞானியமாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாயும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை தான். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க தவறினால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது. நான் வசனத்தை கவனிக்க மாட்டேங்கன்னா, நீ வாரம் ஐயா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். உனக்கு என்ன தெரியும்? ஐயா ஜெபம் பண்ணால் நல்லாவும், ஐயாக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஐயா தான் வரம் பெற்றவர், இதுதான் உனக்கு தெரியும். ஐயா தான் நம்பி வாழணும். உன் கண்கள் திறக்கப்பட்டாதான் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டாதான் பிரச்சனை மத்தியிலும் தேவனை பார்க்க முடியும். ஊழியக்காரன் ஆபத்து வர மாட்டான், என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் அங்கேருந்து நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் தெளிவாக்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. அதனால் தயவு செய்து எல்லாருமே என்ன பண்ணோம்? கற்கண்டு, குமுதம், ராணி, அப்புறம் இந்த மாதிரி புக்குகளை வாங்கி டெய்லி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப படிங்க, ஓஹோன்னு வந்துடுவீங்க. குறைவற்றது, பேதைகளை ஞானியாய் மாட்டுகிறது, கண்களை தெளிவிக்கிறது. உங்கள் பார்வை தெளிவாயிடும். எதை எப்படி எந்த கோணத்தில் பார்க்கணும் அதை அந்த கோணத்தில் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த கண் தெளிவாச்சுன்னா முன்கூட்டியே பார்த்துருவீங்க. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரச்சனைக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருவீங்க. அதனால் அந்த வேதம் நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் அதுக்கு நிகரல்ல. அது உணவை போல, எசேக்கியேல் எரேமியா சொல்கிறது போல், அதை கிடைத்த உண்டை நான் உட்கொண்ட தேனியிலோ மதுரமாக இருந்தது. தேனியிலோ ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டு. அது சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் தேன் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா? எதை சாப்பிட்டாலும் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் வச்சுங்க. 2 தோசை சாப்பிட்றோம், ஒரு 4 தோசை சாப்பிட்லாம், அவ்வளோதான். அவர் 10 தோசை சாப்பிட முடியாது இல்லையா? ஒருவேளை 10 தோசை சாப்பிட்ற இன்னும் கூடுதலாக ஒரு 5 தோசை சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா?
எல்லாமே ஒரு அளவோடு முடிஞ்சிருதுல்ல, அந்த அளவு தாண்ட முடியாது. அந்த அளவு தாண்ட என்ன ஆகும்? ஆபத்து, வாந்தி வரும், வேறு என்னென்னமோ நடக்கும் இல்லையா? இப்போ ஒரு அளவு தான். ஆனால் இந்த வார்த்தை தேனிலும் மதுரமாக இருக்கிறது. நீ சாப்பிட சாப்பிட ரொம்ப இனிப்பு கூடிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது இன்னும் சாப்பிட்டுட்டே போல இருக்கு. இது திகட்டவே திகட்டாது. போதுன்றது வேலையே கிடையாது. நீ சாப்பிட சாப்பிட பலன் அடைந்து கொண்டே இருப்பாய். நீ இரவும் பகலும் சாப்பிடலாம், அளவில்லாமல் சாப்பிடலாம். எவ்வளவாய் சாப்பிடுகிறாயோ அவ்வளவாய் பலப்படுவாய், அவ்வளவாய் தெளிவடைவாய், அவ்வளவாய் ஞானமடைவாய், அவ்வளவாய் புத்திசாலியா மாறுவாய். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லையே கிடையாது, எல்லையே. அதனால இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் இந்த ஒரு வசனத்துக்கு தாங்க இவ்வளவுங்க. அல்லேலூயா. இவ்வளோ சொல்லப்பட்ட இலைத்தும் அந்த சங்கீதத்தில் 1ஆம் எவ்வளோ கண்டினியூவாக சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு என்னது, அவன் செய்வதெல்லாம் இதுக்கு தாங்க எல்லாமே கஷ்டப்படுறான். அவன் நினைச்சது நடக்கணும், கை வச்சா நல்லா நடக்கணும்ன்றது தானே எல்லாம் நினைக்கிறோம். இவ்வளோ முன்னாடி சொன்னாங்களே, அதை கொஞ்சம் கவனிச்சோமா இதெல்லாம் நமக்கு ஈஸியாகிடும். இதெல்லாம் நமக்கு ஈஸியாகிடும். வசனம் எபேசியர் புத்தகம் 1:19 வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோலிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு பரிசுத்தவனுடைய ஜெபம். ஒரு தன்னுடைய ஜனங்களுடைய அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமான மனக்கண்களுக்கு உண்டாகணும்னு அவர் ஜெபிக்கிறார். தன் ஜனங்களுக்குடைய கண்கள் திறக்கப்படணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த சபை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான இடம். இங்கே அவங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள்ல, இங்கே ஆவிக்கு ஒரு குருடராக இருந்தால் அவங்களுக்கு எங்கே போய் இதை தீர்த்துக்கிறது சொல்லும். இந்த தெய்வ ஆலயத்துக்கு தேவ சந்நிதிக்கு இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பாக அவர்கள் குருடர்களாக இருந்தால் இவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம். இதுக்கு மேலே எங்கே தான் அவங்க போக முடியும்? எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்? இங்கே விடுதலை கிடைக்கிற இடம் இதுதான். இங்கே கண் குருடா இருந்தால் எப்படி? ஹலோ. அதனால தான் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். இதை விட இவங்க இந்த இடத்த விட்டு போனால் அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும். இந்த இடத்துல தான் அவங்களோட கண்கள் திறக்கப்படணும். இங்கே அவங்க கண்ணு திறக்கலைன்னா அவங்க லைஃபே வேஸ்ட். லைஃபை சொல்லுங்கள். கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2 பேதுரு புத்தகம் 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அதுதானா? 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பிரகாசிக்குதான் கடவுளை வார்த்தை. அல்லேலூயா. இருட்டிலேயே வெளிச்சம் கொடுக்கிற கடவுளை வார்த்தையை நம்ம கவனித்திருக்கும் போது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. அதாவது வேற லெவலுங்க. அவர் வார்த்தையை பிடிச்சிட்டா உங்கள் வாழ்க்கை வேற லெவல். சுடர்கள் என்ற வேதத்தில் சொல்கிறது ஏதோ சுடர்னா ஒரு சின்ன விளக்கு இல்லை, அது மிகப்பெரிய வானத்தில் இருக்க மிகப்பெரிய நட்சத்திரங்களை குறிக்கிறது. சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சி வாழ கற்றுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக தெரிவிங்க. தனியாக நீங்கள் உங்களோட எதுவும் இணைக்கவும் முடியாது. ஒரு நட்சத்திரம் இணைக்க முடியுமா? தனியாக தெரியும். தனியாக அது ஒரு மகிமையில் இருக்கும். அது ஒரு மகிமை நிறைந்து தனியாக ஒரு பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் நீங்கள் ரொம்ப தனியாக தெரிவிங்க. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை தான் நம்ம கண்களை திறக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்.
பிரவேசிக்க மாட்டான். வேற இன்னொரு வசனம் யோவான் 3:3 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பாருங்க, இங்க ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறாரு. இங்க என்ன சொல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பார்க்கவும் மாட்டான் என்றாரு. அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்ன? மனம் திரும்பி தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உன் வார்த்தையை நம்புறேன், உன் வார்த்தையை நான் நம்பி வாழப்போகிறேன், எல்லாமே இன்னைக்கு இனிமேல் நீங்க தான். இது வரைக்கும் இந்த உலகத்தில் எதையோ நம்பி யார் சொன்னதை கேட்டு வாழ்ந்தேன், இனி எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி அந்த பழைய வாழ்க்கை விட்டு புது வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் பிறக்கிறீங்களே, அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுற, உங்கள் கண்கள் திறக்கிறவரோட மனம் திரும்புதல், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியுது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடிகிறது. கடவுளுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தன் மனம் திரும்புகிறார, சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறான்ல, ஏற்றுக்கொள்ளுகிறார, அன்றைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறான்ல, அந்த நாள் தான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. அன்றைக்கு தான் புது உலகத்தை பார்க்குறான், அன்னைக்கு தான் அவன் புதிய காரியங்களை பார்க்குறான், பழைய வாழ்க்கை முடிக்கு வந்தது உணர்றான், எனக்காக ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது. அன்னைக்கு தான் கண் திறக்கப்பட்டு பார்க்கிறான், இனி நான் நல்லா இருப்பேன், இனி நான் சுகமாக இருப்பேன், இனி ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பது அந்த மனம் திரும்புதல் மறுபடியும் பிறக்கும் போது தான் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அந்த சுவிசேஷத்தை கேட்காதவருடைய மனதை பிசாசு என்ன பண்ணுகிறான்? குருடாக்குகிறான். ஹலோ, வசனத்தை அலட்சியப்படுத்தினால், கவனியாமல் போனால், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா, அதுக்குண்டான கனத்தை கொடுக்கலனா, அதுக்குண்டான மரியாதை கொடுக்கலனா, அதுதான் முக்கியம்னு உனக்கு தெரியாமல் போனால், பிசாசு உங்களை கண்ணை குருடாக்கிடுவான். கண்ணை குருடாக்க நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் இன்னும் படித்து தெரிஞ்சு உங்கள் கண்ணை பிரகாசமாக்கிடுங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலும் அவன் பயப்படுவான் பிசாசு. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம கண்ணை குருடாக்கிடுவான். கடவுளுடைய வார்த்தையே நம்பாதபடிக்கு, அந்த வார்த்தையை உணராதபடிக்கு அவன் பண்ணிட்டா போதும். அவனும் பெருசாக நமக்குள்ள ஒன்றும் பண்ண தேவையில்ல. நமக்குள்ள தீமை பாவம் அதெல்லாம் பிடிச்சிட்டு இழுத்துன்னு போய் அங்கே போய் தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கண்ணை குருட ஆயிடுச்சுன்னா நீயே போய் விழுந்துடுற பள்ளத்தில், இல்லையா? உன் கண்ணு குருடாக இருக்குது, கையில் எந்த தடியெல்லாம் கொண்டு இல்லை, நீ எப்போதும் போல் நடக்க முடியுமா? எந்த இடத்துல விழுவ, எப்போ தடிக்க விழ தெரியாதுல்ல. கண்ணு குருடாக்கிட்ட முடிஞ்சு போச்சு. உன்னை பாவத்திலையோ கவலையிலோ கண்ணீரிலோ தள்ளுறது அவனுக்கு பெரிய மேட்ரே கிடையாது. உனக்கு கண்ணு தெரிலனா நீயே போய் விழுந்துடுவேன். அவனை பிடிச்சின்னு போய் எல்லாம் தலை தேவையில்ல. உன் கண்ணு குருடாக்கிட்டா அவனுக்கு தெரியும், நீ போய் விழுந்துடுவேன். போ நல்லா இருக்கணுமா, அங்கே பெரிய பள்ளம் இருக்கும், நீ போகிற பாதை தான் கரெக்டுன்னுமா, நீ நல்லா போவ, நாங்கள் பெரிய அகல பாதாளம் இருக்கு, நீயே போய் விழுந்துருவேன், நீயே போய் வந்துடுவேன். கண் பிரகாசமாக இருக்கணும், கண் திறந்திருக்கணும். ஆவிக்கிற கண்கள் திறந்தாதான் இந்த காணக்கூடாத உலகத்தில் என்ன நடக்குது. நமக்கு ஒரு பக்கம் அதில் ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஒரு பக்கம் நமக்கு தீமை செய்ய முடிய பிசாசின் தூதர்களும் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் செயல்படுறாங்க, இவங்க ஒரு பக்கம் செயல்படுறாங்க. ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களும் இருக்குது, ஒரு பக்கம் அங்கே சாபக்கேடுகளும் இருக்குது, அங்கே பயங்கரமான குழிகளும் இருக்கிறது. இதை நாம் அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும்? தெளிவாய் வீறு நடை போட முடியும். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும் உங்களுக்காக. பரவாயில்லையா? பசியெல்லாம் எடுக்கல, 1 மணிக்கு தானே சாப்பிடுவோம் இல்லையா? இன்னும் டைம் இருக்குது. ஓகே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 சில வசனங்களை வாசிப்போம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள்.
போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடன் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரை காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இங்க இயேசு கல்வாரிலே அடிக்கப்பட்டு 3 நாள் ஆகிறது. கூட இருந்த சீசர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி, இயேசு தான் வாழ்க்கை, அவர் தான் எல்லாம் நம்பி வந்துட்டோம், ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார், இவர் கூட இருந்தலான்னு ஆசைப்பட்டு கூடவே இருந்துட்டாங்க. அவர் பேசின வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருந்தது. ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம், சந்தோஷத்தோட இந்த இயேசுவோட நடைப்பயணம் பண்ணுறாங்க. அவரோட எங்கே போகிறாங்க. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து அவரை அடித்து தொங்க விட்டுட்டாங்க. ரத்தம் சொட்ட தொங்கிடுகிறார், ஆணி அடிச்சு. இப்போ அவருடைய மகிமையை பார்க்க முடியல. சிலுவையில் தொங்கும்போது மகிமை தெரியாத பரிதாபம் தான் இருக்குது. அநேகர் சொல்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா இறங்கி வந்து உன்னை காப்பாற்றிக்க என்னையும் காப்பாற்றிக்கன்றாங்க, கேலி பண்ணுறாங்க. அதுவும் நிர்வாணமாக தொங்குறான்னு சொல்கிறாங்க. அதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சிலுவையில் தொங்குற காட்சியெல்லாம் ஏதோ ஒரு சின்ன வேஷ்டி துண்டை கட்டிட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இல்லையா, அநேகர் என்ன சொல்கிறாங்க, அந்த சிலுவையில் அறியும் போது சுத்தமாக ஒரு துணி இல்லாமல் அங்கே சிலுவையில் அறிவாங்களாம். எவ்வளோ ஒரு அவருடைய மகிமை இழந்தவராய், ஒன்றுமே தெரியல, அவமானம். இங்கே இது மாதிரி காட்சியில் பார்க்கும்போது எல்லாமே இவர் தானே நினச்சோமே, கட்சியில் இவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்களே, இவரும் செத்துட்டாரே, நம்ம என்ன தான் பண்ணுறது? பயந்து நடுங்கி நம்பிக்கையெல்லாம் போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எம்மா ஊருடைய சீசருக்கு கிளம்பிட்டாங்க. எம்மா ஊருக்கு, சரி இங்கே இருக்கவா நம்ம இந்த ஊருக்கு போகலான்னு போகிறாங்க. ஆனால் இயேசு யாரோ ஒருத்தர் போல கூட நடந்து வந்து, பாருங்க, நான் தான் இயேசு, நான் உயிரோடு வந்துட்டேன், ஒரு வாரத்தில் முடிச்சுக்கலாம்ல, கவலைப்படாதீங்கப்பா, நான் இயேசு தான், உயிரோடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே ஒன்றுமே அவர் ஆள் மாறாட்டமாக யாரும் தெரியாத மாதிரி கூடவே நடந்துட்டு வர்றாரு. கூடவே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வேத வசனங்களை விசுவாசிக்க கூடாதபடி மந்த இருதயமாக இருக்கிறீங்களே, வார்த்தையை விட்டுட்டீங்களே, அதை கவனிக்கலையே, அதை விசுவாசங்க போயிட்டீங்களே அப்படி சொல்லி அவர் வார்த்தைகளை என்ன பண்ணி சொல்லி அவர் என்ன பண்ணாரா, அவனுக்கு கிளாரிஃபை பண்ணுறாரு, புரிய வைக்கிறார், விளங்க வைக்கிறார். வார்த்தைகளை சொல்லி சொல்லி வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் எடுத்து அவருக்கு பெரிய உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரு. அவர் போய் அங்கே அமர்ந்து அவங்களோடு சாப்பிட்டு அப்பட்டை பிற்கும் போது கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க. அவர் நம்மோடு வரும் பொழுது அவர் பேசிக்கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, கொழுந்து விட்டு எரியவில்லையா? 46-47 வாசிங்க. அதில் எழுந்திருக்கும்படி எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. போதும். இங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையோடு இயேசுவோட நடந்த இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய்
நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு, இனி நம்ம இந்த இயேசு பற்றி பேச முடியாது, இயேசுவே இல்லை, இனி அந்த வாழ்க்கையை தொடர முடியாது, இனிமேல் என்ன பண்ணலாம், எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் போகும்போது உயிர்த்தெழுந்த இயேசு வேறொரு ஆளை மாதிரி கூட வந்து வேத வாக்கியங்களெல்லாம் எடுத்து விளக்கி காட்டிட்டு சொல்கிறாரு, இப்போ ஒரு எதிர்காலத்தை குத்தி பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் எங்கே போகணுமா, எங்கே போகணும்? 47 மட்டும் வாசிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே. அதாவது கண்களை திறந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்க இதுதான் உங்களுக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கண்களை திறக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணை திறந்துட்டு எங்கே பார்க்கணும்னு காட்டுறாரு. ஓ இதுதான், இங்கே தான் நீ பார்க்கணும்பா, இதுதான் உன் எதிர்காலம். நீ எதிர்காலம் என்ன, உலகெங்க போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, நான் யாருன்னு காட்டுறாருங்க. முதல் வேத வசனத்தை எடுத்து இவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு, விளங்க செய்து கண்களை திறந்து இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் உங்களுக்கு வேத வசனத்து மூலமாக அதை காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனம் என்ன செய்கிறது? முதலாவது நம்முடைய கண்களை திறக்கிறது, ரெண்டாவது நம்முடைய எதிர்காலத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நாம் இங்கே தான் போகணும், இதை தான் செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்பது வேத வார்த்தை மிக தெளிவாய் காட்டுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே, விசுவாச வார்த்தையினாலே இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது, காணப்படுகிறவைகளாலே இந்த உலகம் உண்டாகல. ஏதோ ஒன்னிலிருந்து ஒன்று உண்டாகல, இதுல இருந்து அது செய்யல, காணப்படுகிறவையினால உண்டாகலையா, காணப்படாத அவைகளால கடவுளுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காணப்படாத உலகத்துல என்ன இருக்கு? எல்லாம் இருக்குன்னு சொன்னல, அதே போல தான் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் முன்னே அந்த காணப்படாதல உருவாக்கப்படாத ஒரு உலகத்தில் தேவன் அதை வைத்திருக்கிறார். அதை தேவன் பார்க்கிறார், அவருக்கு தெரிகிறது. அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை சொல்லும் பொழுது அது உருவாகிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கிற உலகத்துல, இந்த காணக்கூடாத உலகத்துல என்னெல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிஜ வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நாம் விசுவாச வார்த்தைகளை உபயோகிக்கும் போது அது காணக்கூடிய நிலைக்கு உருவாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது இது? ஹலோ. காணக்கூடாத உலகத்துல நமக்கு உண்டான எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், அதை அனுபவிக்கணும்னா விசுவாச வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேவன் தன் உள்ளத்தில் பல காட்சிகளை வைத்திருந்தார். அவரே காணக்கூடாத உலகத்தை தான் பார்க்குறாரு. ஹலோ. உலகம் படைக்கும் முன்பாக அந்த உலகம் எங்கே இருந்தது? அவர் உள்ளத்தில் இருந்து அது எப்படி படைக்கணும், எப்படி இருக்கணும், அந்த காட்சியை அவர் உள்ளே பார்க்கிறார். வெளிப்புறமா அதுவும் உள்ள, அதுவும் காணக்கூடாத ஒரு நிலையில தான் தேவனுக்குள்ள இருக்கிறது. அது உருவாகுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்றார்? விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அது உண்டாகிறது போல ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த ஆவிக்கிற கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறோம். அநேக காரியங்கள், நம்முடைய தேவைக்கான காரியங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் விசுவாச வார்த்தை கொண்டு நாம் பேசும் பொழுது அது நம்ம காணக்கூடிய நிலைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நேரம் கையை தட்டி யார் பறிச்சிருக்கணும்? கேள்விப்பட்ட காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற அற்புதமான காரியங்களை, பல விஷயங்களை சொல்லிட்டேன் நான், இல்லையா? அது சுகமாக இருக்கலாம், ஒரு ஹார்ட்டாக இருக்கலாம், அது பண தேவையாக இருக்கலாம், அது உங்கள் நாலேஜாக இருக்கலாம், உங்களுக்கு அறிவாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப புத்தி இல்லைங்க, எனக்கு அறிவு இல்லைங்க, எனக்கு எதுவும் விளங்க மாட்டேதுங்க, என் அறிவு அவ்வளோதான்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், உனக்கு பல மூளைகள் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மூளையை எடுத்துட்டு புது மூளையை அடிச்சுருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
எதிர்காலத்தை பார்க்குறவன் தான் யார்? விசுவாசி. நிகழ்காலத்தை பார்க்குறான் அவிசுவாசி. இந்த உலகத்தான் இந்த இருக்கிறதே பேசிட்டு இருக்கிறத வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க அவிசுவாசி, தேவன் அறியாதவன். நாம் எப்பொழுதும் முன்னோக்கி நகர்கிறவர்கள். நம் முன்னே இருக்கிறத பார்த்துட்டு போகிறவன் தானே விசுவாசி. இருக்கிறத பார்த்துட்டு தான் இங்கே தான் தங்கி இருக்கணும். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பவுல்? எதை நோக்கி? அந்த வசனத்தை வாசிப்போமா? ஒன்று கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். காணப்படாதவைகளை படுகிறவைகளே அல்ல, காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நோக்கி நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படுகிறவர்களை நோக்கி வாழ்க்கை இல்லை, அதை பார்த்துக்கிற வாழ்க்கை இல்லை. காணப்படுகிறது ஒண்ணுமே இல்லை, கையில 10 பைசா இல்லை, நல்ல வீடு இல்லை, வாசல் இல்லை, எதுவுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பெருமையா சொல்லிக்க ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சரியா இல்லை, ஒழுங்கா இல்லை. என்ன பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு காட்சி பொருளாக நல்ல ஒரு சொல்கிற விதத்தில் இல்லை. என்னை 10 பேர் கேவலமாக பார்க்கலாம், ஒரு மாதிரி பார்க்கலாம், உண்மைதான். ஆனால் காணக்கூடாத ஒரு உலகம் நமக்கு இருக்கிறது. ஒரு சிறப்பான வாழ்க்கை நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நோக்கி பார்க்குறது நம்மளோட வேலை. ஹல்லேலூயா. ஐயா, கையில் காசு இல்லை, பேங்க்கில் 10 லட்சமாக இருக்குது. ஹலோ, கையில் இப்போ 10 பைசா இல்லை, ஆனால் பேங்க்கில் நீ அழுதுன்னு இருப்பியா? பழைய சர்ட்டு போட்டுன்னுக்கிறேன், ஆனால் பீரோவில் பல புது சர்ட்டு இருக்குது. பழைய சட்டை நினச்சி அழுவேனா? ஒன்றும் இல்லை, நான் போய் எடுத்து போட்டுக்கு தான் வேலை. மற்ற என்ன எப்படி நான் பார்க்கணும், எனக்கு தெரியும். இப்போ போட்டுக்கிறது பழைய சர்ட்டு தான், நான் நிறைய புது சர்ட்டு வச்சுக்கிறேன், நான் போய் எடுத்து போடணும், தான் வேலை. இதை போட்டுக்கிறது தானே நான் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஆமாம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு பல புது சர்ட்டு வச்சுக்கிறேன், போட்டுன்னு வர போகிறேன். அப்போவும் எண்ணம் மாறும். அப்போது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒருத்தர் கேவலமாக ஒரு மாதிரியாக பார்க்கலாம், ஆனால் எனக்கு சிறந்ததை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அணிந்து வருவேன், அதை நான் கொண்டு வருவேன், விசுவாச வார்த்தைகளை கொண்டு அதனை உருவாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகம் வேறு விதமாய் பார்க்கும். காணக்கூடாத உலகம், காணப்படாதவைகளுடைய நிச்சயம். காணப்படலை, பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது. நிச்சயமாக தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், அதை உருவாக்க முடியும், அதை எனக்கு கொண்டு வர முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? இந்த நல்ல நாளில் நம்ம